அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இன்று நடந்த திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் என்ன விசேஷம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்று 70 வயதிற்கு மேலே உள்ள மூத்த மாவட்ட செயலாளர்கள் அனைவரையுமே ஓய்வெடுக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ தாவேக்கா அரசில் எல்லாருமே யங்ஸ்டராக இருக்காங்க, ஜென்சி இதான் அதிகமாக இருக்காங்க. அதனால் இவங்க ஒரு முடிவு எடுக்கன்னு சொல்லி, இது ஒரு மிகப்பெரிய தவறான முடிவு. அது இன்னும் திமுக ஏற்கனவே பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டு உள்ளது. அதற்கு இவங்க இன்னும் கொஞ்சம் குழி தோன்ற மாதிரி. ஏன்னா இவ்வளோ நாள் உழைச்சவன் அவ்வளோ அசிங்கப்பட்டு அவ்வளோ ஜெயிலுக்கு போய் அவங்க சொல்கிற மாதிரி தான் மீசாவே பார்த்தவன்டா அப்படின்னு சொன்னால், அந்த காலத்துலேருந்து இருந்தவங்களன்னா மாவட்ட செயலாளர் தூக்குறது நாகரிகம் இல்லை அப்படியே நாங்கள் தூக்க தான் செய்யலாம். அவங்க கட்சியோட நிலைப்பாடு, அதில் யாரும் தலையிட போகிறதில்ல. ஆனால் இது திமுக மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வரோம். அது மட்டும் இல்லை, வரும் இடைத்தேர்தலில் இது திமுக இன்னும் பின்னடைவுக்கு போகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் உழைச்சி ஒரு மாவட்ட செயலாளர் வாங்குறது சும்மா சாதாரணம் இல்லை ஒரு கட்சியில். இப்போ புதுசாக வந்த கட்சி கிடையாது. பல வருஷம் இருந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் தூக்குனா அவன் உழைக்கிற மாதிரி இருக்கான, உழைக்கவே மாட்டாங்க. அவன் ஆதரவாளர்கள் எல்லாமே இன்னுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா இன்றைக்கி மாவட்ட செயலாளர் தூக்குறவங்க நாளைக்கு அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள கூட உள்ள உழைச்ச எல்லாருமே அப்படியே ஓரங்கட்டப்படுவாங்க. அதனால் யங்ஸ்டருக்கு கொடுக்கன்னு சொல்லி இவங்க திமுக இன்னும் பாதாள குழியில் தான் தள்ளுறாங்க. இதை என்னென்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்று என்னோடய கருத்து என்னென்னா, மாவட்ட செயலாளர்கள் இவ்வளோ நாள் உழைச்சவங்களுக்கு கொடுத்து ஆகணும். அதை திரும்ப மறு ஆய்வு செய்யணும்னு தான் என்னோடய இது. அதுக்கு நான் திமுக காரன் கிடையாது. ஒரு பொதுவாக நம்ம ஒரு இன்னிலேருந்து நம்மளுக்கு மனசில் பட்டதை சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.